ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சமையல் செய்ய போகிறோம். இந்த சமையல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சேனலில் கிடைக்கிற நியூ இன்ஃபர்மேஷன் நியூ ஐடியாஸ்லாம் கிடைக்கணும்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, அது வந்து பார்த்தீங்கன்னா கீரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? பச்சை மிளகாவை கீரி போட்டால் தான் அது வந்து வெடிக்காது, இல்லைனா வந்து வெடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணும்போதே பச்சை மிளகாவை நல்லா கீரி எடுத்து வச்சுக்கிட்டோம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி நல்லா நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள், இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் மிளகாத்தூள், இது வந்து மஞ்சள் தூள், இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, ரொம்ப நேரமாக சமைக்க போகிறோம்னு சொல்கிறோம். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான தக்காளி சாப்பாடு தான் சமைக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி சாதம் எல்லாருமே தக்காளி குழம்பு வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து தக்காளி சாதமாக ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு. அதில் கடாய் வந்து வச்சாச்சு. ஓகேங்களா? அதில் வந்து எந்த விதமான ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணி இருந்தால் எல்லாம் காயட்டும். பாருங்க, அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சமையலுக்கு தேவையான எண்ணெயை வந்து ஊற்ற போகிறோம். இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெயை வந்து ஊற்றுறோம். சமையல்னாலே கடலை எண்ணெய் ஊற்றிங்கன்னா ரொம்ப வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நாங்கள் எப்பவுமே கடலை எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், அந்த எண்ணெயை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். செக்கு எண்ணெய் எப்பவுமே ரொம்ப ரொம்ப பியூராக இருக்கும். நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் அதில் கலப்படம் இல்லாமல் பியூராக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். நாங்கள் வந்து எப்பவுமே தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் செக்கு எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுப்போம் சமையலுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை எண்ணெயில் வந்து என்ன போட்டோம்னா கடுகு போட்டிருக்கோம். அது நல்லா பொரியுது. ஓகேங்களா? தக்காளி சாதம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த கடுகுலாம் பொரிஞ்சிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ண உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் அதுல போட்டாச்சு. மொத்தமா அது எல்லாமே நல்லாவே பொரியுது பாருங்க. அடுத்தது சோம்பு, நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு இருக்கு பாத்தீங்களா, இதை போடணும். சோம்பு உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது, சுவைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த அந்த பட்டை, அந்த லவங்கம், அது எல்லாத்தையும் மொத்தமா போட்டாச்சு. அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கடாயில போட்டாச்சு. இப்ப நல்லா வதக்கணும். இதை வந்து வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வதக்கணும். சவுத் இந்தியன் டிஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சமையல் சாதம். இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி சாப்பாடு அப்படின்னா தக்காளி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பாப்புலராகவும் டேஸ்டியான ஒரு ஃபுட் ரெசிபின்னு சொல்கிறாங்க. இது யாருன்னா சமைச்சு பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் டெஃபினட்டாக ட்ரை பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் அதில் போட்டு மொத்தமாக வதக்க போகிறோம். பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணுறோம். எந்த சமையலுக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு என்னாவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.
டேஸ்ட்டுக்காக தான் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி சாதம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயை வந்து கீறி வச்சிருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் போடுறோம். ஏன்னா ஒரு தக்காளி சாதம் போது கொஞ்சம் லைட்டாக காரம் தான் நல்லா இருக்கும், அதனால பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ வந்து தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி, அதாவது தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடாயில் மொத்தமாக போட்டு நல்லா வதக்குறோம். இது உண்மையாகவே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட் ரெசிபின்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூளை வந்து இதில் வந்து போட்டு வதக்க போகிறோம். கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் டேஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளையும் போட்டு நம்ம நல்லா வதக்குறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், சில்லி பவுடர், அதை என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம், தேவைன்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, சால்ட்டு, அதையும் என்ன பண்ணுறோம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டெஃபினட்டாக இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி ஃபுட் ரெசிபி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை பார்த்து உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes அப்படியே விடலாம், ஏன்னா அப்போ தான் நல்லா அது எல்லாமே நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃபார்முக்கு வரும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும், ஒரு 5 minutesக்கு தட்டை போட்டு இது மாதிரி மூடி வச்சுருப்போம். 5 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை திறந்து பார்க்கலாமா, வதங்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால சாதத்தை வடித்து சுட சுட எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது வந்து திறந்து பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வாவ், நல்லா சூப்பராகவே வதங்கிடுச்சு பாருங்க. பார்த்தாலே தெரியுதா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா சூடாக வடிச்சு வச்ச சாதம் இருக்கு இல்லையா, ஒயிட் ரைஸ், அதை என்ன பண்ணுறோன்னா அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விடணும். நல்லா பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. வாவ், ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பரான டேஸ்டியான ஒரு தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.